அஸ்ஸலாமு அலைக்கும். வணக்கம் மாணவர்களே. இது எங்களோட செகண்ட் டேர்ம் பேப்பர் கிளாஸில் நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். நாங்கள் 2025 பேட்சுக்கான MCQ ஸ்ட்ரக்சரோட எஸ்ஏ பேப்பர் வீடியோக்குள்ளே நான் உங்களுக்கு பதிவிட்டிருந்தேன். இதே மாதிரி 2024 பேட்ச் மாணவர்களுக்கான MCQவோட ஸ்ட்ரக்சரோட எஸ்ஏ வீடியோக்களை பதிவிட்டிருந்தேன். அதோடு 2023 பேட்ச் இதுக்கான MCQ வீடியோவோட சேர்த்து 2022 MCQ எலபரேஷனை பதிவிட்டிருந்தேன். ஸோ இந்த வீடியோவில் நாங்கள் முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னு சொன்னால், நாங்கள் பரீட்சைக்கு போகிறதுக்கு முதல்ல என்னென்ன விடயங்களை படிச்சுட்டு போகணும் இல்லை. இப்போ இறுதி நேரத்தில் ஒரு குறிப்பிட்டவங்களுக்கு ஒரு 3 hours டைம் இருக்குமெண்டா, ஒரு நாளைக்கு எங்களுக்கு ஒரு 5 hours டைம் இருக்குன்னு வைங்களேன். நாளைக்கு ஒரு 5 hours டைம் இருந்துச்சுன்னு சொன்னால், அந்த 5 hours டைமுக்குள்ளே நாங்கள் ஒரு குறிப்பிட்ட நோட்ஸை மட்டும் படிச்சுட்டு போனோம்னு சொன்னால் அவங்களுக்கு மார்க்ஸை ஏர்ன் பண்ணிக்கலாமல் போய்த்திடும். இப்போ நான் சொல்கிற முக்கியமான கீ பாயிண்ட்ஸுகளை நீங்கள் போகணுன்னா நீங்கள் சர்ச் பண்ணி பார்த்துட்டு போனீங்கன்னா உங்களுக்கு ஆல்மோஸ்ட் எல்லாம் கிளியராக போய்த்திடும். இப்போ நான் அழகு ஒன்றிலிருந்து வாரேன். நான் அழகு ஒன்றுன்னு சொன்னால் பொதுவாக ஜென்ரல் கெமிஸ்ட்ரியிலேருந்து வாரேன். ஜென்ரல் கெமிஸ்ட்ரி என்று சொல்கிறது உங்களோட பரீட்சை வினாத்தாளில் ஸ்ட்ரக்சர் பார்ட்டில் ஒரு முதலாம் கேள்வியாக இருக்கும். ஸ்ட்ரக்சர் பார்ட்டில் ஸ்ட்ரக்சர் முதலாம் வினாவாக இருக்கும். நீங்கள் செய்ய வேண்டிய வேலை என்னென்னு சொன்னால், இந்த கேள்வி செய்யும் போதும் ஆக முக்கியம் என்னென்னு சொன்னால், ஒரு ஃபுல் பேப்பர் 3 மணித்தியால பேப்பரில் இதுக்கு தான் ஆகக்கூடையாக டைம் எடுக்கும். உங்களுக்கு இந்த முதலாம் கேள்வி செய்யறதுக்கு தான் ஆகக்கூட டைம் எடுக்கும். ஸோ புள்ளிகளை நீங்கள் பெற வேணும்னு சொன்னால் செய்கிற ஈஸியான வே என்னன்னு சொன்ன பிள்ளையால், இந்த முதலாம் கேள்வியில் இருக்கிற அவங்களோட அந்த ட்ரப் பாயிண்ட்டை சொல்ல கேளுங்க. இந்த பரிவு என்ற ஒரு விஷயம் இருக்குது. இந்த பரிவு வரைய சொல்லி உங்களுக்கு ஒரு பரிவு வரைக என்ற ஒரு இடம் பெறும். இதை நீங்கள் கொஞ்சம் ஸ்கிப் பண்ணிட்டு தான் நீங்கள் கேள்வி செய்ய ஆரம்பிக்கணும். இது வேறு எந்த பாயிண்டோடையும் உங்களுக்கு சம்பந்தம் பெற மாட்டா. இதை ஸ்கிப் செஞ்சு போட்டு தான் கணக்கு செய்யணும். சரிதானே? ஏனண்டா இதுக்கு ஒரு பெரிய நேரம் பெய்த்திடும். இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன், ஜென்ரல் கெமிஸ்ட்ரியில் என்னென்ன விடயங்களை படிக்கணும்னு. முதலாவது விளங்கணும் என்னென்னு சொன்னால், இந்த ரிசோர்ஸ் புக்கில் இருக்கிற இந்த விஞ்ஞானிகளில் பேர்களில் பொதுவாக கொஸ்டின் நம்பர் 1 முதலாம் இலக்க வினாவாக வர வேண்டியது இந்த விஞ்ஞானிகளில் பேர்களில் ரிசோர்ஸ் புக்கில் மொத்தம் 21ஆம் அலகை சேர்த்து முதலாம் அலகோட சேர்த்து 2ஆம் அலகுகளில் மொத்தமாக 34 விஞ்ஞானிகளில் பேர்கள் உங்களுக்கு வரும். 34 விஞ்ஞானிகளில் பேர் வரும். அதில் உங்களுக்கு தெரியும், அலகு 1 அலகு 2 வார விஞ்ஞானிகளில் பேர்களில் நாங்கள் அதில் பரிச்சயமாய் வச்சிருப்போம். அப்போ நீங்கள் என்ன செய்யுங்கன்னு சொன்னால், ஒரு வழி என்னன்னு சொன்னால், ஒரு ஜஸ்ட் ஒரு குறிப்பிட்ட நேரம் எடுத்து அதில் அந்த மொத்தமான சயின்டிஸ்டை தொகுப்பு உங்கள்கிட்ட இருக்கும். மொத்தமான சயின்டிஸ்டை தொகுப்பு இங்கே அதை பாடமாக்கி கொள்ள தேவையில்லை. அந்த தொகுப்பு ஒரு தரம் பார்த்துட்டு இவர் என்ன செய்கிறார், இவர் என்ன வேலைன்னு உங்களுக்கு உதாரணமாக சொல்ல போனால், இந்த ரொனால்டு சிட்னி நைலோம் கிலஸ்பி இதெல்லாம் புதுசாக வார விஞ்ஞானிகள். லுட்விக் ட்ரூட் இல்லை, இப்படியான பேர்கள் எல்லாம் உங்களுக்கு கடும் புதுசான பேர்கள். ஸோ இந்த விஞ்ஞானிகளில் கண்டுபிடிப்புகளை பற்றின ஒரு பேசிக்கான நுழைஞ்சு உங்களுக்கு விளங்கி இருக்கலாம். சரியா? விஞ்ஞானிகளில் தொகுப்பை ஞாபகம் வச்சு கொள்ளுவோம். 2வது உங்களுக்கு பொதுவாக 2வது எப்படியான கேள்விகள் கேட்கப்படலாம்டா, இந்த சக்தி சொட்டனில் NL ML MS என்ற சக்தி சொட்டன் கோட்பாட்டில் சக்தி சொட்டன்களை நாங்கள் அறிவதற்காக நாங்கள் செய்கிற வேலை என்னன்னு சொன்னால் 2 வித்தியாசமான கேள்விகள் வரலாம். சக்தி சொட்டனில் இருக்கிற கூறுகளை கூட்டி ஒரு கேள்வி வந்தால், அதாவது இந்த சக்தி சொட்டனோட இந்த பெருமானத்தை கூட்டி ஒரு பெருமானம் வார சாத்தியமான சக்தி சொட்டனோட சம்பந்தமான விடயங்கள்ல உங்களுக்கு கேள்வி வரக்குள்ள ஒரு மூலகம், உதாரணமாக குரோமியம், உதாரணமாக கொப்பர், இப்படி மூலகங்களில் சக்தி சொட்டனை பற்றி கேள்விகள் வந்தால் அது எப்படி அணுகுறங்கிற விஷயம் இருக்குது. கொஸ்டின் நம்பர் 3 அதாவது 3ஆம் கேள்வியில் இதில் படிக்க வேண்டிய விஷயம், அதாவது E = HF, அதே மாதிரி V = F λ, அதே மாதிரி இந்த 2 சமன்பாடுகளையும் வச்சு E = HV ன் கீழ் λ இந்த சமன்பாட்டை அப்ளை பண்ணி
ஃபோட்டோன்கள சக்திகள் துணியிற தியரியோட நீங்கள் கொஞ்சம் ஒரு கணக்கை நாங்கள் எப்படி செய்கிறோன்னு ஒரு பேசிக்கான நுழையோடு போவோம். வினா இலக்கம் 4 பொறுத்த வரைக்கும் வினா இலக்கம் 4, அதாவது முதலாம் அலகுல பொதுவாக செகண்ட் டேர்ம்ல கேட்கப்படுற கேள்விகளில் ஒரு வகை என்னன்னு சொன்னால் உங்களுக்கு தெரியும், இந்த லம்டா சமன் H/MC. லம்டா சமன் H/MC இந்த டி புரோக்லியர் சமன்பாடாக இருக்கும். அதே மாதிரி E சமன் ½ MC வர்க்கம், E சமன் ½ MC வர்க்கம், இது இயக்க சக்திக்குரிய சமன்பாடாக இருக்கும். இப்போ நாங்கள் இந்த லம்டா சமன் H/MC இந்த சமன்பாட்டை பொறுத்த வரைக்கும் இந்த இயக்க சக்தியை வச்சுக்கொண்டு அதை லம்டாட மாறுகைக்கு ஏற்ற மாதிரி அலை நீளத்திற மாறுகையால இயக்க சக்தி எப்படி மாறும் என்ற ஒரு கோட்பாடு இருக்குது எங்களோட யூனிட் 1ல. டி புரோக்லியர் இருமை இயல்புக்கான சமன்பாடையும் இயக்க சக்திக்கான சமன்பாட்டையும் கொண்டு நாங்கள் என்ன செய்யலாம்னு சொன்னா, இந்த 2 சமன்பாட்டையும் கொண்டு லம்டாவால இந்த சக்தி மாறுறதை நாங்கள் கணிக்கிற ஒரு தியரி பார்க்கலாம். அதே மாதிரி வினா இலக்கம் 5, இதுல இருக்கிற வினா இலக்கம் 5ல ஞாபகம் வச்சு கொள்ளுங்க, இந்த அணுவாரைகள்ல 6 முரண்பாடுகள், ஆரைகள்ல மொத்தமாக 6 முரண்பாடுகள் இருக்குது. ஆரைகள் இருக்கிற முரண்பாடுகள் 6 முரண்பாடு இருக்குது. அதுல ஒரு முரண்பாட்டை சொல்லி விடுறேன், லித்தியத்திர அணுவாரை அலுமினியத்தை விட உயர்வாக இருக்கும். இன்னொரு முரண்பாட்டை சொல்றேன், லித்தியம் பிளஸ் அணுவாரை அலுமினியம் 3+ அணுவாரை விட உயர்வாக இருக்கும். அப்ப சாதாரணமான கேள்விகள்ல இந்த முரண்பாடா வரக்கூடிய மூலகங்கள் அந்த அணுவாரை வரிசையில வந்தா முதல்ல அந்த முரண்பாட்டை தீர்த்து போட்டுதான் நாங்க வளமையான வரிசையை பார்க்க வேண்டி வரும். அணுவாரில் இருக்கிற 6 முரண்பாடுகளை வச்சு நாங்க எப்படி ஒரு கேள்வியை நாங்க டேக்கிள் பண்ண போறோம். முதல்ல அந்த முரண்பாடுகளை தீர்த்து போட்டு தான் நாங்க வரிசைக்கிட்ட போவோம். அதே மாதிரி வினா இலக்கம் 6 இன்னும் ஒரு எப்படி அமைப்புள்ள கேள்வி வருமெண்டா, இந்த ஹைதரசன் தொடக்கம் இந்த பொட்டாசியம் வரையான மூலகங்களின் இந்த பொட்டாசியம் அந்த கால்சியம் வரையான மூலகங்கள முதல் 20 மூலகங்களின் அயனாக்க சக்திக்கான வரிசை, முதல் 20 மூலகங்கள அயனாக்க சக்தி வரிசையை நாங்க ஞாபகம் வச்சுக்கொள்ள பார்க்கல. முதல் 20 மூலகங்கள்ல அயனாக்க சக்தி வரிசையை நாங்க ஞாபகம் வச்சுக்கொள்ளக்கூட அதிலிருந்து எங்களோட கேள்விகள் எப்படி உருவாகும்னு நாங்க விளங்கி எடுக்கணும். இது எங்களோட 6ஆம் இலக்க அமைப்பா இருக்குது. கேள்விகள் இந்த அமைப்புகள்ல வரப்போகுது. அதே மாதிரி கவனம் வச்சுக்கொள்ளுங்க, நான் சொல்ல விடயங்களை கொஞ்சம் நீங்க என்ன செய்யணும், மீட்டி கொண்டு போனா உங்களுக்கு இன்னும் ஈஸியா இருக்கும். அதே மாதிரி வினா இலக்கம் முதலாம் அலகில் இருக்கிற 7ஆம் இலக்க வினா என்னன்னு சொன்னால், இந்த பயன்பாடு கருவேற்றம் பயன்பாடு கருவேற்றம் அதோட போக்கு ஆவர்த்தனம் வழியே கூட்டத்தின் வழியே மூலகங்கள பயன்பாடு கருவேற்றத்தில் இருக்கிற போக்குகள் ஆவர்த்தனம் வழியே பயன்பாடு கருவேற்றம் அதிகரிப்பதோடு கூட்டத்தின் வழியையும் பயன்பாடு கருவேற்றம் அதிகரிக்கும் இல்ல. இந்த போக்கை நாங்க விளங்கி எடுக்க வேணும். வினா இலக்கம் 8 பொறுத்த வரைக்கும் பொதுவா சொல்ல போனா இந்த 8ஆம் இலக்க கேள்வி இந்த ஜெனரல் கெமிஸ்ட்ரியில வினா இலக்கம் 8ல இந்த இலத்திரன் ஏற்றல் பெருமானங்கள் சில மூலகங்கள் முதலாம் இலத்திரன் ஏற்றல் பெருமானங்களே சில மூலகங்கள்ல முதலாம் இலத்திரன் ஏற்றல் பெருமானம் டெல்டா H Eg முதலாம் இலத்திரன் ஏற்றல் பெருமானங்கள் பிளஸ் மைனஸ் என்று 2 பெருமானங்கள் இருக்கும். முதலாம் இலத்திரன் ஏற்றல் பெருமானங்கள் பிளஸ் மைனஸ் என்று 2 பெருமானம் இருக்கும். அதுல அகவெப்ப தாக்கமாக இருக்கிற மூலகங்களையும் புறவெப்ப தாக்கமாக இருக்கிற ஆக்சிஜன் சல்ஃபர் அந்த புறவெப்ப தாக்கம், அதே மாதிரி ஃப்ளோரின் குளோரின் புரோமின் அயடின். அப்ப இந்த இலத்திரன் ஏற்றல் வரிசைகளை அதே மாதிரி லித்தியம் சோடியம் அந்த இலத்திரன் ஏற்றல் பெருமானங்களை நாங்க ஞாபகம் வச்சுக்கொள்ளும். யார பெருமானம் அகவெப்பமாகவும் யார இலத்திரன் ஏற்றல் பெருமானம் புறவெப்பமாக இருக்குதுன்னு நீங்க ஞாபகம் வச்சுக்கொள்ளணும். அதே மாதிரி வினா இலக்கம் 9 பொறுத்த வரைக்கும் இதுக்குள்ள முதலாம் அலகுல பெரும்பாலும் வர சான்ஸ் இருக்கிற மற்ற மூலகங்களை பொறுத்த வரைக்கும் நாங்க படிச்சிருக்கிறோம். உலோக பிணைப்பு வலிமை என்று படிச்சிருக்கிறோம். உலோக பிணைப்பு வலிமை என்று சொல்வது என்னன்னு சொன்னால்,
ஒரு அணுவில் இருக்கிற சுயாதீன இலத்திரன்கள எண்ணிக்கையின் கீழ் அதில் அணுப்பரமன் தான் உலோக பிணைப்பு வலிமையாக கருதப்படும். ஸோ ஒரு உலோகத்தில உலோக பிணைப்பு வலிமைன்னு சொல்றது, உலோக பிணைப்பு வலிமையை வச்சுக்கினாங்க அந்த அந்த மூலகத்திற அடர்த்திய, அந்த மூலகத்திற மின் கடத்து திறனை அந்த மூலகங்கள்ல உருகிலே ஒப்பிடலாம். அப்ப உலோக பிணைப்பு வலிமையை நாங்க எப்படி ஒப்பிட போறோம்? அது 9வது அமைப்பு கேள்வியா இருக்கலாம். வினா இலக்கம் 10 இந்த அலகு ஒன்றுல கேட்கப்படலாம் என்று சொல்லலாம். இதுல இப்படி ஒரு கேள்வி வரலாம் என்று சொல்றேன். இன்னொரு கேள்வி அமைப்பை பார்த்துக்கொள்வோம். என்ன இதில் இருக்கிற இன்னொரு கேள்வி அமைப்பை பொறுத்த வரைக்கும் நான் சொன்ன மாதிரி இந்த மின்னெதிர்த்தன்மை வரிசையில பொதுவாக இந்த புளோரின்ல இருந்து அலுமினியம் வரைக்கும் இந்த மூலகங்கள்ல மின்னெதிர்த்தன்மை பெருமானங்கள்ற அந்த வரிசையை நாங்கள் ஒப்பிடுறதுல ஒரு மூலகங்கள்ற மின்னெதிர்த்தன்மை வரிசையை ஒப்பிடுற முறைகளை நாங்கள் ஞாபகம் வச்சு கொள்ள முடியும். இது எங்கட நான் சொன்னது ஒரு ஷோர்ட்டா ஒரு 10 விடயங்களை சொன்னேன். முதலாம் அலகுல எங்களோட பரீட்சைக்கு இப்படி எல்லாம் கேள்விகள் வரலாம். முதலாம் அலகுல எங்களோட பரீட்சைக்கு இந்த மாதிரி அமைப்புல கேள்விகள் வரலாம். இதுல இந்த மாதிரி அமைப்புல எம்சிக்கு கேள்விகள் வரக்கூட நீங்க கொப்பி எடுத்து கொஞ்சம் என்ன செய்யுங்கன்னு சொன்னா இதை நோட் பண்ணிட்டு அப்போ கொப்பியில கொஞ்சம் விஷயங்களை பார்த்துக்கொள்ளுங்க எப்படி அதை ஒப்பிடுறது. அதே மாதிரி நான் இந்த ஆரை சொன்ன மாதிரி இந்த ஆரையில சொன்ன மாதிரி மூலகங்கள ஆரைகள்ல அணுவாரை என்று ஒன்று இருக்குது, பங்கிட்டு வலுவாரை இருக்குது, உலோக ஆரை இருக்குது, வந்தர்வால்சின் ஆரை. அப்ப அதுல எப்படி அந்த பெருமானங்களை ஒப்பிட்டு சொன்னாங்க, ஆரைகள் எப்படி ஒப்பிடுறது, சக்தி சொட்டன் எப்படி பார்க்கறது, சக்தி சொட்டனை பார்க்கறது ஒரு கேள்வி செய்யுது. அதுல ஒரு கேள்வி செய்யுது. அப்ப நான் சொன்ன மாதிரி இதுல 34 விஞ்ஞானிகள் அந்த தொகுப்புகள் ஒரு தரம் பார்த்துக்கொள்ளுங்க. ரைட், இந்த விஞ்ஞானி என்ன செஞ்சார் அந்த தொகுப்பை பார்த்துட்டு அங்க போய் அதை நீங்க நீக்கிற விடையே பாருங்க. இது எப்படி நீக்கிற சில நேரம் இவங்க சொல்றாங்க என்னன்னு சொன்னா 11ஆம் விடையை சொல்றாங்க. சார் இந்த உபாணு துணிக்கைகளான இலத்திரன் புரோத்திரன் பற்றின ஆய்வுல இந்த கேத்தோட்டு கதிரோட சம்பந்தமான தியரிகள் எங்களுக்கு கேள்வியா வரலாமானோ. அது பொதுவாக நாங்கள் அந்த பரிசோதனையில நடக்கிற செயற்பாடுகளை கேத்தோட்டு கதிர் பரிசோதனை நடக்கிற செயற்பாடுகளை தொகுத்து நாங்கள் ஒரு விடயத்தை படிக்கலாம். இந்த 11 விடயங்களை நாங்கள் இதில் கதைக்கலாம். மேலும் சொல்ல போனோம்டா இந்த 12வது விடயங்கள் மற்ற சில விடயங்கள் இன்ஆர்கானிக்ல வரும். மற்றதெல்லாம் நான் யூனிட் 1ல கதைக்கிறத விட இன்ஆர்கானிக்கா கதைக்கிற ஈஸியா இருக்கும். இந்த சமபகுதியங்கள் சமதானிகள் அதோட சேர்த்து பிள்ளையால் இந்த பிரதிருப்பங்களோட சம்பந்தமான விடயங்கள் அதை நான் இன்ஆர்கானிக்ல கதைச்சு விடுறேன். அதை நான் பிரதிருப்பங்கள் என்ற ஒரு சாப்டருக்குள்ள நான் இன்ஆர்கானிக்ல நான் கதைச்சு விடுறேன். பிரதிருப்பங்களை சம்பந்தமான கேள்விகளை கதைச்சு விடுறேன். இப்போ கவனம், இதுல முக்கியமான விடயங்களை நான் சொல்லிவிட்டு அதை கொஞ்சம் ஞாபகம் வச்சு கொள்ளுவோம். சரிதானே? முக்கியமான விடயங்கள் எல்லாம் இதுகளை நீங்க தொகுப்பா ஞாபகம் வச்சு கொள்ளுங்க. ஒவ்வொன்றிலையும் ஒவ்வொரு விடயங்களை குறிப்படுத்திக் கொள்ளுங்க. சரியா? ரைட். இப்ப நான் சொன்ன மாதிரி முதலாவது யூனிட்ல நாங்க 12 விடயங்களை 12 டாபிக்ஸை பத்தி கதைச்சு விட்டோம். இந்த 12 டாபிக்ஸுக்குள்ளதான் எங்களுக்கு பொதுவாக ஜெனரல் கெமிஸ்ட்ரியில செகண்ட் டேர்ம் பேப்பர்ல இதுல மொத்தமாக 4 எம்சிக்கு வரும். நான் சொன்ன 12 டாபிக்ஸ்லையும் இருந்து 4 கேள்விகள் வரும். அதுல இருந்து 4 கேள்விகள் தான் எடுக்கிறேன். அது முதலாம் கேள்வியா இருக்கும், 2ஆம் கேள்வியா இருக்கும். பொதுவாக 6, 9 போன்ற கேள்விகள் தான் வழக்கமா வார. சரியா? கேள்வியில நம்பர் மாறினாலும் 4 கேள்வி வளமையா வார நம்பர் மாறினாலும் 4 கேள்வி தான் முதலாவது அலகுல கேட்கப்படுறது. இதே மாதிரி செகண்ட் யூனிட்டை பொறுத்த வரைக்கும் இதுல முக்கியமான விடயத்தை நீங்க விளங்கி எடுக்கணும். இந்த செகண்ட் யூனிட்டை பொறுத்த வரைக்கும் இதுல அதிகமான கேள்விகள் எங்களுக்கு எப்படி வரும்னு சொன்னா இதுல எப்படி அந்த கேள்விகள் வரப்போகுதுன்னா கவனம் எடுத்துக்கொள்ளுங்க. இந்த இடைக்கவர்ச்சி விசைகள் என்ற ஒரு பகுதி இருக்குது. இடைக்கவர்ச்சி விசைகள் இந்த பகுதிகள் அதே மாதிரி சின்ன சின்ன பாட்டு அந்த மார்க்ஸை கேரி பண்ண போகுது. பிணைப்பு கோணம் என்று சொல்ற பகுதிகள், பிணைப்பு கோணம் என்று சொல்ற சிறிய பகுதிகள், பிணைப்பு கோணம். சேர்வை ஒன்றில் அணுவின் மின் எதிர்த்தன்மை, சேர்வை ஒன்றில் ஒரு அணுட மின் எதிர்த்தன்மை
நான் இதை பற்றி கதைச்சு விடுறேன். அதே மாதிரி சேர்வை ஒன்றில் ஒரு அணுவின் மின்னெதிர்த்தன்மை. மேலும் இதில் கதைக்கும் போது ஒரு லூயி வடிவம் வரைகிற ஒரு கட்டமைப்புட அடிப்படை கட்டமைப்புல இருந்து லூயி வடிவம் எப்படி வரைகிறது, அதே மாதிரி இந்த லூயி வடிவத்தில இருந்து கட்டமைப்பு வடிவத்தில இருந்து இந்த லூயி வடிவத்தில இருந்து எப்படி ஒரு சேர்வீர மையானோட ஒட்சியேற்றகன் துணிகிறது. அதே மாதிரி அவர் எஃப்சி விளைவுளேற்றத்துக்கான சமன்பாடு என்ன, விளைவுளேற்றத்துக்கான சமன்பாடு படிச்சிருக்கோம். கியூ சமன்ல விளைவுளேற்றம் என்று சொன்னா 2017 வருஷம் அந்த மாதிரி கியூ சமன் NA மைனஸ் NLP மைனஸ் NBP சம்பந்தமான தியரியை நாங்கள் படிச்சிருக்கிறோம். அதே மாதிரி நாங்கள் விளங்கி எடுக்கணும் என்னன்னு சொன்னா இந்த லூயி வடிவம் மாதிரி இந்த பரிவு கட்டமைப்புகளை பொறுத்த வரைக்கும் இதில் நான் ஒரு ஷார்ட் கட்னு சொல்லி விடுறேன். இந்த பரிவு கட்டமைப்புகளில் எண்ணிக்கை சம்பந்தமான விடயங்கள் நாங்கள் படிக்கணும். அதே மாதிரி பிள்ளையால் இந்த நான் இப்படி ஒரு விஷயத்தை சொல்ல வரேன், கேளுங்க. உதாரணமாக ஒரு கேள்வி பொறுத்த வரைக்கும் நான் சொல்ல போறேன், ஒக்சலேட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு பரிவு கட்டமைப்பு வரைய சொன்னா ஒரு பரிவு கட்டமைப்பு MCQல உங்களுக்கு கேள்வியா வரக்கூட இலக்கமிடல் முறை மூலம் தான் இந்த பரிவு கட்டமைப்பு எண்ணிக்கையை வரைஞ்சி பார்க்கணும். உதாரணமா ஒன்று யோசிக்கணும், எந்தெந்த இடங்களில் இந்த கேள்வி வந்துட்டு அல்லது இந்த ஒரு கேள்வி வந்துட்டு அல்லது இந்த கேள்வி வந்துட்டு இப்படி கேள்வி வரக்கூட இதை சொல்லாங்களாம் HNO4 கணக்கை விளங்கி எடுங்க. பரிவு கட்டமைப்பு கேள்வி வந்த செய்கிற முறையை பாருங்க. இப்போ இவர் பரிவு கட்டம் வரைய சொன்னால் முதலாவது இதில் லூயி வடிவத்தை மாத்துற, இதை சிம்பிளாக லூயி வடிவத்தை மாற்றி விடுறது. லூயி வடிவமாக மாற்றி விட்டுட்டு நாங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால் இதில் இந்த இடத்துல இருக்கிற இந்த லூயி வடிவத்தில் இந்த பைப்பிணைப்பு தான் வித்தியாசமான பிணைப்பாக இருக்குது. இந்த பைப்பிணைப்பு என்னென்ன தானங்கள் உங்களுக்கு தெரியும். ஒரு போதும் இந்த கட்டமைப்புல இந்த இடத்துல ஒரு நாளும் பைப்பிணைப்பு வராது, இந்த இடத்துல 2 போன் வராது. அப்ப எந்த இடங்களில் 2 போன் பைபோன் வரலாம்? 1 2 3 4. அப்ப இதுக்கு வரையக்கூடிய சாத்தியமான பரிவு கட்டமைப்புகள் 4. இதுல இந்த 2 பைப்பிணைப்பும் எங்கெங்க வரலாம் என்று சொன்னா இந்த இடைவெளிகள் 1 2வது இடைவெளி 3வது 4வது ஒரு நாளும் இந்த இடைவெளியில பைப்பிணைப்பு ஒருபோதும் வராது. ஏன் சொல்லு பார்ப்போம். இந்த இடத்துல இரட்டை பிணைப்பு வர இயலாது, அட்டக விதி மீறுது. அப்ப இந்த 4 இடைவெளிகள்ல பரிவு கட்டமைப்பு வரணும்னா 1 2ஆம் தானத்துல 1ஆம் 2ஆம் தானத்துல பைப்பிணைப்பு வந்தா ஒரு பரிவா இருக்கு. அதே மாதிரி 4ஆம் 3ஆம் தானத்துல பைப்பிணைப்பு வந்தா 4லையும் இந்த பைப்பிணைப்பு இதுல இல்லாம 4லையும் 3ல வந்து ஒரு பரிவா இருக்கு. அதே மாதிரி 1ஆம் தானத்திலையும் பைப்பிணைப்பு வந்து 1ஆம் தானத்திலையும் 3ஆம் தானத்திலையும் வந்தா அது ஒரு பரிவு கட்டமைப்பு இருக்கும். 2ஆவதுலையும் 4ஆவதுலையும் வந்தா ஒரு பரிவு கட்டமைப்பு இருக்கும். இலக்கமிடல் முறை மூலம்தான் இந்த பரிவு கட்டமைப்புகளை எண்ணிக்கையை நான் துணிய சொல்லியிருக்கிறேன். இலக்கமிடல் முறை மூலம்தான் இந்த பரிவு கட்ட எண்ணிக்கை துணிய சொல்லியிருக்கிறேன். இதே மாதிரி ஒரு இடைக்கவர்ச்சி விசைகளை பொறுத்த வரைக்கும் கவனம் எடுத்துக்கொள்ளுங்க. அதுல சொல்லுவான் என்னன்னு சொன்னா, யாருக்கு இடையில லண்டன் கலை விசை தொழிற்படும். பொதுவா எல்லாருக்குள்ளேயும் லண்டன் கலை விசை தொழிற்படும். எல்லா மூலக்கூறிலும் லண்டன் கலை விசை தொழிற்படும். இந்த லண்டன் கலை விசை அதிகரிக்க வேண்டும்னா இந்த மூலக்கூற்று பருமன் அதிகரிச்சா சரி. இவர் ஏன் அதிகரிக்குது? 2வது எங்களுக்கு தெரியணும், இருமுனைவு டைபோல் இருமுனைவு இடைக்கவர்ச்சி விசை இதுல தங்கி இருக்கும். அது தொழிற்பட வேணும்னா என்ன கண்டிஷன் இருக்கணும்? 3வது ஹைட்ரஜன் பொண்டினை தோற்றுவிக்கக்கூடிய சேர்வைகள், இதால என்ன நடக்க போகுது? 4வது கவனம் எடுத்துக்கொள்ளும், நான் சொல்றது போன வருஷம் வந்தது. ஏன் சோடியம் குளோரைட்டு நீரில கரையும் போது இங்க என்ன இடைக்கவர்ச்சி விசை தோன்றும்?
ஒரு அயன் சேர்வை தண்ணீர கரையக்கூட அயன் இருமுனைவு இடைக்கவர்ச்சி. அப்ப பேர்களை ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. லண்டன் கலை விசை, இருமுனைவு இருமுனைவு, ஹைதரசன் பிணைப்பு, அயன் இருமுனைவு. இந்த அயன் இருமுனை விசை ஏன் படிக்கும்? ஒரு அயன் சேர்வை தண்ணீர கரையக்கூட. அஞ்சாவது ஒரு KI கரைசல் எடுத்துட்டு வந்து ஒரு I2ஓட தொழிற்பட விட்டோம்டா, இந்த இடத்துல இதில் இருக்கிற I- இந்த அயன் I- பக்கத்தில் I2 இருந்தா இந்த மறை ஏற்றத்தால் இவடுத்த ஒரு ஏற்றம் தூண்டப்படும். என்ன இதை சொல்றதே? அயனால இந்த இருமுனைவு தூண்டப்படும். அயன் இருமுனைவு தூண்டிய இடைக்கவர்ச்சி விசையாக இருக்கும். அயன் இருமுனைவு இடைக்கவர்ச்சி விசையா இருக்கு. அவ பேப்பர்ல கேட்டுக்கொள்ளுவான். என்னன்னு சொன்னா, உதாரணமாக சொல்றேன். ஒரு கரைசலுக்குள்ள இந்த KI நீர்க்கரைசலுக்குள்ள காணப்படக்கூடிய இடைக்கவர்ச்சி விசைகள் என்ன? இடைக்கவர்ச்சி விசைகள் படிக்கிற காரணம் என்னன்னு சொன்னா, கொதிநிலை ஒப்புறதுக்காகத்தான். பங்கீட்டு வலை சேர்வைகள கொதிநிலைகளை ஒப்பிடத்தான், பங்கீட்டு வலை சேர்வைகளின் கொதிநிலைகளை ஒப்பிடத்தான் நாங்கள் இடைக்கவர்ச்சி விசையை படிக்கும். அப்ப நாங்கள் விளங்கி எடுக்கணும். ஒரு பங்கீட்டு வலை சேர்வைகள் தரப்படும் இடத்து அவரை கொதிநிலை ஒப்பிட சொல்லி கேட்பார். உதாரணமா சொல்ல போனா, BR2 கொதிநிலையை விட IBR கொதிநிலை உயர்வா இருக்குதாம். ஏன் சொல்லுங்க பார்ப்போம். இது இருக்கிறது லண்டன் கலை விசை மட்டும்தான். இதில் இருக்கிறது லண்டன் கலை விசையோடு சேர்த்து இருமுனை இருக்கும். அப்ப இருமுனைவு லண்டன் கலைவை விட ஹைதரசன் பிணைப்புக்கு தான் வலிமை கூடவா இருக்கும். இந்த பிணைப்பு கோணத்தை பொறுத்த வரைக்கும் ஒப்பிட சொல்லுவான். பிணைப்பு கோணத்தை ஒப்பிட சொன்னான்டா பொதுவாக SP கலப்புடைய சேர்வைகளோட பிணைப்பு கோணம் 180 SP2 கலப்புடைய சேர்வைகள பிணைப்பு கோணம் 120 SP3 கலப்புடைய சேர்வைகள பிணைப்பு கோணம் 109.28 இருக்க போகுது. அதே மாதிரி ஒரு கோணல் வடிவம் தந்தால் அவரது பிணைப்பு கோணம் அன்னளவாக என்ன பெருமானம்? ஒரு கூம்பக வடிவம் தந்தால் அவரது பிணைப்பு கோணம் என்ன பெருமானம்? கோணல்ல வித்தியாசம் கணக்கு இருக்குது. H2S பிணைப்பு கோணம் கேட்டாங்கண்டா 92 இனோகானிக்ல படிச்சிருக்கும். நீர பிணைப்பு கோணம் கேட்டாங்கன்னு சொன்னா 104.5 இனோகானிக்ல படிச்சிருக்கும். NH3 பிணைப்பு கோணம் ஒப்பிட சொல்லி கேட்பான். NH3யும் NF3 இந்த ரெண்டு பேர்ல NH3 பிணைப்பு கோணம் 107, NF3 102. காரணம் உங்களுக்கு சொல்லி தந்திருப்பேன். பிணைப்பு சோடின தள்ளுகையாளன்னு சொல்லி தந்திருப்பேன். லூயி வடிவம் வரைய கூட கவனம். ஒரு லூயி வடிவம் வரைய சொன்னானண்டா மகன், ஒரு லூயி வடிவம் வரைய சொன்னானண்டா. உதாரணமாக சொல்ல போறேனே, ஒரு லூயி வடிவம் இவருக்கு லூயி வடிவம் வரைய என்ன சொல்றேன்? லூயி வடிவம் வரைய கூட பிணைப்பில் ஈடுபடாத இலத்திரங்கள் சோடிகளால் புள்ளிகளால காட்டணும். இதுல இருக்கிற பிணைப்பில் ஈடுபடாமல் இருக்கிற 2 சோடி இலத்திரங்களையும் புள்ளிகளால காட்டி விடணும். இதான் லூயி வடிவம் வரைகிற முறை. அப்ப லூயி வடிவம் கட்டாயம் முதலாவது ஸ்ட்ரக்சர்ல ஒரு கேள்வியா இருக்குன்னானே, அந்த வடிவத்தை நீங்க வரைஞ்சு கொள்ள வேணும். அதே மாதிரி பரிவு கட்டமைப்புகள் எண்ணிக்கை லூயி வடிவத்தில் ஒட்சியேற்றகன் துணியிரு. லூயி வடிவத்திலிருந்து ஒட்சியேற்றகன் துணியிரு. லூயி வடிவத்திலிருந்து ஒட்சியேற்றகன் துணியிரு. அப்ப லூயி வடிவத்திலிருந்து ஒட்சியேற்றகன் துணியை சொன்னானண்டா அதை விளங்கி எடுக்கணும். இதுல NONF2 இவரை லூயி வடிவம் வரைய சொன்னானண்டா இதுல தனிச்சோடிகளை கொடுத்து இந்த லூயி வடிவத்தை வரைஞ்சிட்டு இந்த புளோரினால ஒரு இந்த பிணைப்பால நைதரசனுக்கு கிடைக்கிற ஒட்சியேற்றகன் +2. இந்த ஆக்சிஜனுக்கு மறையேற்றம் 2 பிணைப்புக்கு -2 உண்டா, இந்த ஆக்சிஜன் +2 ஏற்றம் எடுக்கும். அப்ப இதுல கவனிச்சு கொள்ளுங்க. இடைக்கவர்ச்சி விசை என்று சொல்ற ஒரு சாப்டர்ல ஒரு கேள்வி, பிணைப்பு கோணம் என்ற ஒரு சாப்டர்ல கேள்வி, சேர்வை ஒன்றின் மின்னெதிர்த்தன்மை துணிகிறது, 4வது லூயி வடிவத்தை வரைகிறது, 5வது லூயி வடிவத்தின் ஒட்சியேற்றகன் துணிகிறது, விளைவுளேற்றம் துணிகிறது. 2017 வருஷம் அந்த கேள்வியிலிருந்து NO மகன் பாருடா NO4 வடிவத்தை வரையுமே. NO4 வடிவத்தை வரைஞ்சமண்டா NO4 வடிவத்தை வரைஞ்சமண்டா இந்த நைதரசன் மேல் இருக்கிற விளைவுளேற்றம் இவருக்கான சமன்பாடு என்ன வரும்? Q விளைவுளேற்றம் +1. இவர விளைவுளேற்றத்துக்கு நாங்க யூஸ் பண்ணக்கூடியது Na வலுவளவூட்டில பயன்படுத்துற இலத்திரங்கள எண்ணிக்கை +1 5 -
அதாவது மைனஸ் என்ன வருமெண்டா n½ into NBP, அதாவது பிணைப்புச்சோடி இலத்திரன்களின் எண்ணிக்கை. அப்ப என்ன சொல்ல போறோம் நாம்? பிணைப்புச்சோடி இலத்திரன்களின் எண்ணிக்கை ½ into NBP மைனஸ் NLP, அதாவது தனிச்சோடி இலத்திரங்கள்ல பிணைப்புச்சோடி இலத்திரங்கள், தனிச்சோடி இலத்திரங்கள், வலுவள ஓட்டில் உள்ள இலத்திரங்களின் எண்ணிக்கையை கொண்டே இந்த விளைவுளேற்றம் துணிகிறது. இதே இடத்துல சேர்வை ஒன்றில் அணுவின் மின்னெதிர்த்தன்மை துணியை சொல்லி கேட்பார். உதாரணமாக சொல்ல போனா ஒரு கட்டமைப்பு வடிவத்தில் நான் சொல்றேன், ஒரு கட்டமைப்பு வடிவத்தில் CN4 ஒரு கட்டமைப்பு எடுப்போம். CN4 எக்ஸாம்பிள் வந்த ஒரு கேள்விதானே இது. CN4 என்ற ஒரு வடிவத்தில் இருந்து இந்த வடிவத்தை சொல்றேன் CN4. இவர் சூத்திரம் CN4 விளைவுளேற்றம் 0. இவர் லூயி வடிவம் வரைய சொன்னா கார்பன் நைதரசனுக்கு இடையில மும்மை பிணைப்பை வரையிறையில், நைதரசனுக்கு தனிச்சோடி கொடுக்கையில், கார்பனுக்கு 4 பிணைப்பு கொடுக்கையில், இந்த இடத்துல இந்த லூயி வடிவம் இப்படித்தான் அமைய போகுது. இந்த லூயி வடிவத்தில் இருந்து அவன் உங்களுக்கு எப்படி கேள்விகள் கேட்க சொல்லுவான்டா, இப்படித்தான் அவன் சொல்லுவான். இவருக்கு எப்படி கேள்வி கேட்க சொல்லுவான்டா, இதுல ஒவ்வொரு அணு, இந்த நைதரசன், இது 2ஆம் நைதரசன், 3ஆம் நைதரசன், 4, இந்த 4 நைதரசன் எல்லாம் நைதரசன் தானே. சேர்வையில் இருக்கிற விளைவுளேற்றத்தை கொண்டு சேர்வையில இருந்து இவர மின்னெதிர்த்தன்மையை ஒப்பிட சொல்லுவான். இந்த சேர்வையில் இருக்கிற அணுக்களின் மின்னெதிர்த்தன்மையை ஒப்பிட சொன்னான். நாங்க எப்படி செய்யறது? முதல்ல மின்னெதிர்த்தன்மை ஒப்பிட சொன்னா நாங்க எப்படி பாக்குறோன்னு சொன்னா பாருங்க, சிம்பிளா யோசிக்கிறோம். இதுல இருக்கிற கலப்பை பார்க்கணும். வேற கலப்பு என்ன? sp2 கலப்பா இருக்குது. இவர கலப்பு என்ன பிள்ளையாள்? sp கலப்பா இருக்குது. இவர் ஒரு sp2 கலப்பா இருக்குது. இவரை பொறுத்த வரைக்கும் ஒரு sp கலப்பா இருக்குது. முதல்ல கலப்பை பாருங்க. விளைவுளேற்றம் முதலாவது கலப்பு நிலையை பார்க்கிறேன். கலப்பு நிலையில் இருக்கிற கலப்பு பார்க்கிறேன். 1வது கலப்பு பார்க்கிறேன். 2வது விளைவுளேற்றம் பார்க்கிறேன். 3வது என்ன பார்க்கிறேன்னு சொன்னா கலப்பு விளைவுளேற்றம் மாதிரி இந்த மையானோட ஒட்சியேற்றகன் பார்க்கிறேன். 4வது இந்த மையானுவோட சுற்றி இருக்கிற சுற்றாயல் அணுக்கள் பார்க்கிறேன். சுற்றாயல் அணுக்கள் அந்த சுற்றாயல் அணுக்கள் இருக்கிற மின்னெதிர்த்தன்மை பெருமானத்தை பார்க்கிறேன். அப்ப நான் சொல்றேன் பாருங்க, இதுல விளைவுளேற்றம் படி ஆகக்கூட கலப்பு இருக்கிறது, ஆகக்கூட மின்னெதிர்த்தன்மை இருக்கிறது N3 என்ற நைதரசனுக்கு. 2ஆம் இடத்துல வாரது N1 என்ற நைதரசனுக்கு. அடுத்தது பாருங்க, இந்த sp2 இந்த 2ஆம் இலக்க நைதரசனுக்கு ஆக குறைவான மின்னெதிர்த்தன்மை உள்ளது N4 நைதரசனுக்கு. வேறு அணுக்களின் மின்னெதிர்த்தன்மை பெருமானங்களை ஒப்பிட சொன்னாலோ ஒரே அணுவின் மின்னெதிர்த்தன்மை பெருமானம் ஒப்பிட சொன்னாலும் நாங்க அதை சிம்பிளா பார்த்தா சரி. எப்படி சிம்பிளா பாக்குறது? இந்த மின்னெதிர்த்து நான் சொன்ன மாதிரி 1வது 2வது 3வது 4வது 5வது 5 வித்தியாசமான டாபிக்கை பத்தி கதைச்சு விட்டேன். சரியா? ரைட். அப்ப பார்த்து கொள்ளுங்க. இதுல இருக்கிற இந்த யூனிட் 2ல இருக்கிற எக்ஸாமுக்கு முந்தி நாங்க ரிப்பர் பண்ணக்கூடிய சில தியரிகளை நான் சொல்றேன், கேட்டுக்கொள்ளுங்க. யூனிட் 2ல இருக்கிற ரிப்பர் பண்ணக்கூடிய தியரிகள். பொதுவாக நாங்க ஒரு 5 தியரி சொன்னேன். அதே மாதிரி வேற என்ன தியரிகளை நாங்க ரிப்பர் பண்ணிட்டு கட்டாயமா போக வேணும் இல்ல? அதுல உங்களுக்கு தெரியணும் பிள்ளையால், ஸ்ட்ரக்சர் முதலாம் கேள்வியோன்னு ஒரு கேள்வி வரும். ஸ்ட்ரக்சர் 1ஆம் கேள்வி வரும். இதுல பிள்ளைகள் அதை பிள்ளைய விளங்குறாங்க. ஒரு நாளும் எஸ்ஏ பேப்பர்ல யூனிட் 1 யூனிட் 2 வராது. அதை நல்லா விளங்கி கொள்ளணும். எஸ்ஏ அமைப்பு வேற மாதிரி வரும். எஸ்ஏ அமைப்பு எப்படி வரும் சொல்லுங்க பார்ப்போம். ஒரு எஸ்ஏ பேப்பர் எப்படி இருக்கும்னு சொன்னா அதுவும் செகண்ட் டேர்ம் எஸ்ஏ பேப்பர் எப்படி இருக்கும்னு சொன்னா 3 பகுதிகளா இருக்கும். ஒரு எஸ்ஏ பேப்பர் 3 பகுதியா இருக்கு. சரியா விளங்கி கொண்டு போகணும் நீங்க. அதில் 5வது எஸ்ஏயா வரப்போறது பொதுவாக 5வது கேள்வி இன்ஆர்கானிக் வாரல்ல, அப்படி வாரல் ஒரு நாளும். 5வது கேள்வியா வரப்போறது ஒரு கேசஸோட இருக்கிற ஒரு எனர்ஜெட்டிக்ஸ் பகுதி தான் வரப்போகுது. 5வது கேள்வி வரப்போறது கேசஸோட இருக்கிற ஒரு எனர்ஜெட்டிக்ஸ் பகுதி வரப்போகுது. அதுல பொதுவாக நாங்க யோசிக்க போனோம்னா
இதுல ஒரு நாளும் ப்ராக்டிக்கல் வாரல. பிள்ளைகள் கேட்குறேன் என்னன்னு சொன்னா கெமிஸ்ட்ரியில ப்ராக்டிக்கல் வாரான்னு கேட்குறேன். கெமிஸ்ட்ரியில ப்ராக்டிக்கல் வார இடம் எதுன்னு சொன்னா அதை விளங்கி எடுப்போம். சும்மா நாங்க விடயத்தை விளங்க படிக்கக்கூடாது. ஸ்ட்ரக்சர் பகுதியில தான் ப்ராக்டிக்கல் வரும். ஸ்ட்ரக்சர்ல தான் ப்ராக்டிக்கல் வாரது வழக்கமா. ஸ்ட்ரக்சர்ல எப்படி ப்ராக்டிக்கல் வரும்? ஸ்ட்ரக்சர்ல 1ஆம் கேள்வி சொல்லிட்டேன் நானே. ஸ்ட்ரக்சர்ல 1ஆம் கேள்வி ஒரு ஜெனரல் கெமிஸ்ட்ரி கேள்வியா வரப்போகுது. அதானே வழக்கமா வாரது, ஜெனரலா வரும். இதுக்குள்ள ப்ராக்டிக்கல் இல்லை. இதுல 3 பகுதிகள் இருக்கும். ஏ பார்ட் என்ற பகுதி, பி பார்ட், சி பார்ட் பகுதிகள். ஏ பார்ட்ல சரிப்பிழை கூற சொல்லி 6 தரவுகள் கேட்பான், 6 விடயங்களை கேட்பான். 1ஆம் அலகு 2ஆம் அலகில் இருக்கிற 6 விடயங்களை கேட்பான். 6 விடயங்கள், பொதுவாக 6 விடயங்களை இல்லாட்டி 5 விடயங்களை கொண்டு சரிப்பிழை கூறணும். ஒரு அணுவாரை வரிசை மாதிரி, ஒரு சக்தி சொட்டன் வரிசை மாதிரி, அப்படி ஒரு 6 விடயம் கேட்பான். பி பார்ட்ல கேட்கறது லூயிஸ் வடிவம், லூயிஸ்ற வடிவம், இதே மாதிரி பரிவு, அதே மாதிரி இந்த சிக்மா பிணைப்பின் தூண்டல், இதே மாதிரி இந்த பை பிணைப்பின் தூண்டல், இதே மாதிரி சிக்மா பை பிணைப்பின் தூண்டல், அதே மாதிரி இந்த இடத்துல அந்த சொல்லுவாங்களே VSEPR ஒரு பாக்ஸ், ஒரு பொட்டிகளை நிரப்பணும் என்று வழக்கமான கேள்விகள்ல VSEPR ஒரு கட்டமைப்பில் உள்ள VSEPR சோடிகள் அறிகிற, ஒரு கட்டமைப்பில் இருக்கிற கலப்பு நிலை அறிகிற, அதே மாதிரி ஒரு கட்டமைப்பில் இருக்கிற இலத்திரன் சோடி கேத்திர கணித வடிவங்கள் அறிகிற, ஒரு கட்டமைப்பு வடிவத்தில் ஒரு அணுவுட கேத்திர கணித வடிவத்தை அறிகிற. இதெல்லாம் எங்களுக்கு வழக்கமாக வரக்கூடிய கேள்விகள். அதுல வர சி பார்ட் கேள்வி எப்படி வரும்னு சொன்னா, இதுல இருக்கிற உதாரணமாக சொல்ல போனா இந்த சக்தி சொட்டன், அதாவது சக்தி சொட்டனை வச்சு இந்த கணிப்புகள் அல்லது இடைக்கவர்ச்சி விசையோட தொடர்புடைய கணிப்புகள், அதே மாதிரி சாலகங்களோட தொடர்புடைய விடயங்கள். ஒரு சாலகங்கள் ஒரு கட்டமைப்புகளை தந்து எதெல்லாம் அணுச்சாலகத்தை தோற்றுவிக்கலாம், எதெல்லாம் மூலக்கூற்று சாலகத்தை தோற்றுவிக்கலாம், எதெல்லாம் பங்கீட்டு வரை சாலகத்தை தோற்றுவிக்கலாம், இப்படியான விடயங்கள் எங்களுக்கு கேட்கப்படுறது. இப்ப 2வது கேள்வி வரப்போறது, அதை நீங்க விளங்கி எடுக்கணும். ஸ்ட்ரக்சர்ல வார 2ஆம் கேள்வி, ஸ்ட்ரக்சர்ல வார 2ஆம் இலக்க கேள்வி. அது பொதுவாக அந்த ஸ்ட்ரக்சர்ல வார 2ஆம் இலக்க கேள்வி பொதுவாக இனோகானிக் பகுதியா இருக்க போதும். பொதுவாக அசேதன ரசாயன பகுதியா இருக்க போதும். அசேதன ரசாயனம் பகுதி அறிக்க போதும். அசேதனத்துல பொதுவாக எல்லாரும் சொல்லுவாங்க ஃபுல் இன்ஆர்கானிக் வருமானு கேட்டா, அதுல ஃபுல் இன்ஆர்கானிக் எப்படி ஒரு அமைப்புல வருமென்று சொல்லி விளங்கி எடுக்கணும். பொதுவாக சொல்ல போனா இதுல இன்ஆர்கானிக்ல பொதுவாக ஒரு அமைப்பு வரக்கூட கேள்விகள் 3 வகையா பிரியும். ஒன்று என்ன தெரியுமா? ஒன்று மூலகத்தை கண்டுபிடிக்கிறேன், ஒன்று மூலகத்தை கண்டுபிடிக்கிறேன், இல்லாட்டி சேர்வையை கண்டுபிடிக்கிறேன். மூலகத்தை அல்லது சேர்வையை கண்டுபிடிக்கிறேன். இதான் உங்களோட கேள்வி அமைப்பு, வர அமைப்பு. மூலகத்தை சேர்வை ஒரு நாளும் ஸ்ட்ரக்சர்ல அன்னயன் கட்டாயனை கண்டுபிடிக்கிற வாரம் இல்லை. அதை நீங்க சும்மா கேள்வி செய்யும் போது அதை பேசிக்கா விளங்கணும். பேப்பர் பெற்றவன விளங்கினா தான் கேள்வி செய்யலாம். ஒரு மூலகத்தை கண்டுபிடிக்க சொன்னா, அது உதாரணமாக அது ஒரு எஸ் பிளாக்கை கண்டுபிடிக்க சொன்னா, எஸ் பிளாக் மூலகத்தை கண்டுபிடிக்க சொன்னா அவன் சொல்லுவான், இந்த எஸ் பிளாக் மூலகங்கள் நாங்க படிச்சிருக்கோம், வளியோட நீரோட நடைபெறக்கூடிய தாக்கங்களை வச்சு அந்த மூலகத்தை கண்டுபிடிக்கலாம். அவன் சொல்லுவான் எஸ் தொகுப்பு மூலகம், 2ஆம் ஆவர்த்தன மூலகம், 3ஆம் ஆவர்த்தன மூலகம், அணுவன் 20 குறைவான மூலகம், இப்படி சொல்லுவான். சரி, அவன் மூலகத்தை கண்டுபிடிக்கிறது. அதுவே ஒரு பி பிளாக் மூலகமா இருந்தா, ஒரு பி பிளாக் மூலகமா இருந்தா மூலகத்தை கண்டுபிடிச்சோம்னா அவர் இயல்புகள் சொல்லுவான். இயல்புகள் அவர் இயல்புகளை சொல்லக்கூட ஒட்சியேற்றகன் பற்றி சொல்லுவானே அந்த மூல. உதாரணமா கேள்வி நைதரசன வரமண்டா அவன் சில இயல்புகளை சொல்லுவான், அவர் இயல்பு என்னன்னு சொல்லுவான். இதுவே ஒரு டி பிளாக் மூலகம் வரமண்டா கொபால்ட் தான் வரப்போதண்டா, ஒரு கொபால்ட் வரப்போதண்டா அந்த கொபால்ட்டோட சம்பந்தமான தியரிகள் சொல்லுவான். மூலகத்தை கண்டுபிடிக்கணும்னா அந்த மூலகம் உருவாக்குற இயல்புகள், அதுதான் சொல்ற வழக்கமா. சேர்வை வரும்போது ஒரு NH3 என்ற சேர்வை தான் வரப்போதண்டா அவன் சொல்லுவான் NH3 இயல்புகள் 4 இருக்குது. ஒட்சியேற்றும் கருவியாக, அமிலமாக, தாழ்த்தும் கருவியாக, அதே மாதிரி காரமாக தொழிற்படும். இதுவே ஒரு H2SO4 இருந்துச்சுன்னு சொன்னா இவர் இயல்புகளை சொல்லுவான்.
நாங்கள் அது விளங்கி எடுக்கணும். என்ன அது என்ன இயல்புகளுக்கு விளங்கி எடுக்கணும். சில நேரம் சேர்வை தரும்போது சில நேரம் சரி ஸ்பெஷலா பி பிளாக்ல ஒரு சேர்வை தந்தானண்டா அந்த இடத்துல என்ன செய்வான்னா நீர்ப்பகுப்பு தாக்கங்கள் பற்றி தந்து கேள்விகளை நீர்ப்பகுப்புக்குள்ளால கொண்டு வைத்திருவான். நீர்ப்பகுப்பு தாக்கத்துக்குள்ளால பொதுவா சொல்ல போனா பி பிளாக் சேர்வை எல்லாம் நீர்ப்பகுப்பு தாக்கம் தான் கொண்டு ஒரு வழக்கமா பேப்பர் எடுக்கிறவங்களும் தெரியும். நமக்கும் நாங்க இப்படித்தானே பிள்ளையாள். நாங்க 2014 வருஷம் இருந்து இந்த FWC பேப்பரை பார்த்துட்டு வரோம். நீங்க உங்களுக்கு இது நீங்க உங்களோட கையில் இருக்கிற உங்களோட இப்ப என்ன இருக்குமென்னு சொன்னா 2025 வச்சிர பேப்பரும் 24 வச்சிர பேப்பரும் 23 வச்சிர பேப்பரும் 22 வச்சிர பேப்பரும் தான் நீங்க கையில வச்சிருப்பீங்க. ஆகக்கூடியனா 21 22 வச்சிருப்பீங்க, 20 வச்சிருப்பீங்க. உங்கள்கிட்ட 19 18 17 16 15 16 ஆண்டு பேர் உங்களுக்கு இருக்க மாட்டாது மெட்டீரியல். அடுத்தது பேப்பர் ஃப்ளோ உங்களுக்கு தெரிய மாட்டாதானே உங்களுக்கு. இது ஒரு முதலாவது தடவையா நீங்க ஃபேஸ் பண்ண பேப்பர். நாங்கள் அப்படி ஒவ்வொரு வருஷமும் 2ஆம் தவணை பரீட்சையை பார்க்கக்கூட 3ஆம் தவணை பரீட்சையில ஆர்கானிக் தான் 100 வீதம் இருக்கும். இந்த பரீட்சையில மேஜர் செல்வாக்கு செலுத்தும் இன்ஆர்கானிக். அதுல என்ன செய்ய போதாம் ஒரு பி பிளாக் சேர்வைதான் வரணும்டா. நான் சொல்லிட்டேன் பேப்பர்ல சுவாலை வாரதும் நீர்ப்பகுப்பு தாக்கங்கள் வாரதும் சிக்கல் என்ற வடிவங்கள் வாரதும் பொதுவான ஒரு இயல்பு தான். ஒரு டேர்ம் பேப்பர்ல நான் சொன்ன மாதிரி நீர்ப்பகுப்பு தாக்கம் வந்து நான் ஒரு நாளும் சொல்ல மாட்டேன். நான் சொன்னே வாத்தியங்களா நீர்ப்பகுப்பு வந்துட்டேன்னு சொல்லுவேன்னு சொல்ல மாட்டேன். ஏன் தெரியுமா? நீர்ப்பகுப்புங்கிறது பேப்பர்ல வாரது வழக்கம். ஒரு சிக்கலை என்ற பேர் உதாரணமா சொல்ல போறேனே, இப்படி ஒரு கேள்வி வந்துட்டு K2 சதுர அடைப்புக்குள்ள COCl4 வந்துட்டு இவர் IUPAC பேர் எழுத சொல்லி கேட்க பிள்ளை என்ன போல விடுவான்னு சொல்லி பார்ப்போம். வேற பேர்ல கற்றா என்ன பேர் எழுதக்குள்ள பொட்டாசியம் இடவழி விட்டு டெட்ரா குளோரிடோ கொபால்டேட் ஒட்சியேற்றன்னு எழுதுவான். இதான் வழக்கம் வரப்ப நான் சொல்லிட்டேன் ரெண்டு போட்டு இந்த கேள்விதான் வருமண்டு இல்லை. இது வேற மூலகமா இருக்கலாம் தானே. இப்ப உதாரணமா சொல்ல போனா Na2 NiCl4 இவரும் வரலாம் தானே. ஏன்னா இது வழக்கமா பேப்பருக்கு வாரது. பிள்ளை ஏன் பிளவிடுவானுண்டா இப்ப உதாரணமா சொல்ல போனா NH3 6 × 2+ சிக்கலை என்ற பேர் எழுத சொல்லக்கூட ஹெக்ஸாஅமைன் நிக்கல் ரோமன் 2 இடவழி விட்டு அயன் இந்த பேரை எழுத சொல்லும் போது பிள்ளை பிளவுற சந்தர்ப்பம் அயன் என்று எழுதாம விட்டுருவான் இல்ல. அதுகளை தெரியும், அவன் எக்ஸாம் எடுக்கிறார்கள் தெரியும், அந்த பிள்ளைகளை விடுற இடம் தெரியும். பி பிளாக்ன்னு சொன்னா அப்ப நான் சொல்லி தந்திருக்கிறேன் பி பிளாக்ல மொத்தமாக நீர்ப்பகுப்படைகிறது. BCl3 நீர்ப்பகுப்படைஞ்சா என்ன வரும்? H3BO3யும் HCl. இதை பாடமாக்குற வேலை இல்லை எனக்கு, இதை பாடமாக சொல்லல. இது என்ன வடிவம் அதை விளங்கிடும். இது ஏன் படிக்கும்? இது என்ன வடிவம்? தளமுக்கோணமான BCl3 நீரோட சேர்ந்து நீர்ப்பகுப்பு தாக்கம் அடைஞ்சா H3BO3 என்ற ஒரு ஒட்சி அமிலத்தோட ஒரு அமிலமான HCl தரும். தளமுக்கோண வடிவமான அலுமினியம் குளோரைட்டு, இந்த அலுமினியம் குளோரைட்டு வாயு நிலையில இரு பகுதியமாக மாறி Al2Cl6 மாறும். இந்த Al2Cl6 வடிவம் எப்படி இருக்கும்னு சொன்னா அந்த வடிவத்தை உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த Al2Cl6 வடிவம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த வடிவம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். என்ன நான் சொல்வது? இவர் நீர் பகுப்படைஞ்சா அதால் என்ன வரப்போகுது? ஒரு வீழ்படிவோட சேர்த்து ஒரு அமிலமாக இருக்கிற வாயு ஒரு அமில HCl வரப்போகுது. அதே மாதிரி 14ஆம் கூட்டத்தில் இருக்கிற சிலிக்கன் டெட்ரா குளோரைட்டு நீர் பகுப்படைஞ்சா இவர் ஒரு நான்முகி வடிவமான சிலிக்கன் டெட்ரா குளோரைட்டு நீர் பகுப்படைஞ்சா சிலிக்கன் ஆக்சைடுங்கிற ஒரு சேர்வையோட சேர்த்து ஒரு சாலக வடிவமுடைய சேர்வையோட சேர்த்து HCl வரப்போகுது. அதே மாதிரி NCl3 நைதரஸ் என்ற NCl3 நீர் பகுப்படைஞ்சா NH3 என்ற காரமான இயல்புடைய வாயுவோட சேர்த்து HOCl வெளிச்சும் கறி வரும். இப்ப சொல்லுவான் அவன் அடுத்து. அதே மாதிரி இதே கூட்டத்தில் இருக்கிற PCl3
கூம்பக வடிவுடைய PCl3 நீர்ப்பகுப்படைஞ்சா என்ன வரும்? கெமிஸ்ட்ரியில இது முக்கோண இருகூம்பக வடிவம். இந்த முக்கோண இருகூம்பக வடிவையுடைய PCl அவர் சொல்லுவாண்டா, முக்கோண இருகூம்பக வடிவத்தில நீர்ப்பகுப்படைகிற ஒரு ஆள் தான். அவர் யாரு? PCl5 முக்கோண இருகூம்பகத்தில. இதுல 90 பிணைப்பு கோணம் 120 பிணைப்பு கோணம் இருக்கிற சேர்வைகள் நீர்ப்பகுப்படைஞ்சா H3PO3 PO4 HCl வரும், அல்லது POCl3 HCl. அவன் சொல்லுவான் சமமூலரோட தாக்கம் அடையுது, சமமூலம் இல்லாம மிகை நீரோட தாக்கம் சொல்லுவான் அவன். ஆர்சனிக் குளோரைட்டு நீர்ப்பகுப்படைஞ்சா வார விளைவு என்ன? அந்திமணி குளோரைட்டு பிஸ்மத் குளோரைட்டு நீர்ப்பகுப்பு தாக்கம் அடையக்கூட இந்த சேர்வைகள் நீரோட சேரக்கூட அவன் சொல்லுவான்டா, இவங்க 2 பேரும் பண்பறை பகுப்பு கூட்டத்தில 2ஆம் கூட்டத்தில உலோக சல்பைட்டுகளாக மாறும். பிஸ்மெத்ர குளோரைட்டு அமில ஊடகத்தில H2S வாயுவோட சேர்ந்தா கருப்பு நிறமான பிஸ்மெத் சல்பைட்டையும், SbCl3 அமில ஊடகத்தில் HCl H2S ஓட தாக்கம் அடைஞ்சா செம்மஞ்சள் நிறமான ஒரு வீழ்படிவு தார மாதிரி. இதே மாதிரி மிகை நீரோட தாக்கம் அடைஞ்சா 2018ஆம் வருஷம் நான் சொல்லியிருக்கிறேன். 2018ஆம் வருஷம் அந்த ஸ்ட்ரக்சர் கேள்வியில கேட்ட விஷயம் என்ன? 2020ஆம் வருஷம் வந்த பாஸ் பேப்பர்ல வந்த ஸ்ட்ரக்சர் 2ஆம் கேள்வியில கேட்ட விடயம் என்ன? இதெல்லாம் நாங்க படிக்கணும் என்ன. அதே மாதிரி சல்பர் குளோரைட்டு பொதுவா இந்த ஸ்பெஷலான குளோரைட்டு நீர்ப்பகுப்பு தாக்கத்துக்கு உட்பட்டு சென்று சொன்னார். இவர் நீர்ப்பகுப்பு தாக்கத்தின் மூலமாக ஒரு கூழ்கந்தகம், அதே மாதிரி ஒரு SO2 வாயு அமிலம் எல்லாம் வெளியேறும். அவன் இயல்புகளை சொல்லுவான், அவங்கள்ட்ட இயல்புகளை சொல்லுவான். அப்ப 2ஆம் கேள்வி ஸ்ட்ரக்சர்ல வாரது அசேதனமா இருந்தா அது S பிளாக் P பிளாக் D பிளாக் இருந்தா என்ன இயல்பை கொண்டு கேள்வியை செய்ய சொல்லுவான்னு பாருங்க. இதே மாதிரி வினா 3 ஸ்ட்ரக்சர் 3ஆம் கேள்வி. இவங்க சொல்ற என்கிட்ட கல்குலேஷன்ல கரைசல்கள் தயாரிப்போட கேள்வி தரக்கோல MnO, நான் அடிக்கடி சொல்ற பிள்ளைகிட்ட ஒரு MnO4- ஒட்சியேற்றும் கருவி. எல்லாரும் ஒரே பிள்ளை என்ன தெரியுமா? இந்த MnO4- ஒட்சியேற்றும் கருவி எடுத்துக்கு வந்து ஒக்சலேட்டோட நியமிப்பு செய்யணும். நியமிப்பு செய்யக்கூட இந்த தாக்கத்திர சமப்படுத்தின சமன்பாடு எழுத பழகணும். இதே MnO4- எடுத்துட்டு வந்து ஒரு சல்பைட்டோட SO3 நியமிப்பு செய்யணும். இதெல்லாம் அடிக்கடி வழக்கமாக வார கேள்வியில உண்டு. இவங்களோட நியமிப்பு செய்யக்கூட என்ன மாற்றம் நடக்கும்? ஒட்சியேற்றப்பட்டு CO2 மாறும். பெர்மங்கனேட்டு தாழ்த்தப்பட்டு Mn2+ மாறும். MnO4- தாழ்த்தப்பட்டு Mn2+ மாறக்கூட SO3 ஒட்சியேற்றப்பட்டு SO4 மாறும். அப்படி மாறக்கூடிய சல்பேட்டுகளை, மாறக்கூடிய SO4 மாறக்கூடிய இந்த SO4 என்ன செய்யலாமண்டா, பேரியம் 2+ சேர்த்து பேரியம் சல்பேட்டா வீழ்படிய செய்யலாம். இந்த வீழ்படிவும் அமிலத்துல கரையாது. இவரால வாரது CO2 ஆகி வரும், Mn2+ வரும். இப்படியான கேள்விகள் உங்களுக்கு சில கேள்விகள் கரைசல்கள்ல செறிவுகளை துணிகிற கரைசல்களை எப்படி தயாரிக்கிற ஒரு அடர்த்தி தெரிஞ்ச கரைசல்ல மூலத்திறன் கணிக்கிற C7 10D கேபிட்டல் W/M இந்த சமன்பாட்டின் மூலமாக மூலத்திணிவு துணிகிற இப்படியான கேள்விகள் உங்களுக்கு வழக்கமா வாரது வழக்கம். மூணாவது கேள்வியில கவனம், இன்ஆர்கானிக்கோட சேர்த்து கல்குலேஷன் கேள்விகள் வந்தா அதை நாங்க செய்யற முறையை சொல்லிட்டேன். அந்த கல்குலேஷன் கேள்விகள்ல ஒன்று செறிவு அறியப்பட்ட கரைசல்களை தயாரிக்கிற, 2வது ஒட்சியேற்றல் தாழ்த்தல் நியமிப்பின் மூலமாக ஒரு முடிவு புள்ளி மூலமாக இந்த ஒவ்வொருத்தர செறிவு கணிக்கிற வழக்கமாக வார கேள்வி என்னன்னு சொன்னா ஒரு கலவை இருக்கு. உதாரணமா சொல்ல போனா ஒரு ஒக்சலேட்டோட ஒரு சல்பைட் SO3 கலவையில் இருக்கிற ஒவ்வொரு கூறிண்ட செறிவுகளை துணிய சொல்லி கேட்பார். இது ஒவ்வொரு வருஷமும் வர கேள்வி. இது உங்களோட
2025ஆம் ஆண்டு வெச்சுக்கும் இதே கேள்வி தான் வந்துச்சு. அல்லது சொல்லுவான் என்னன்னு சொன்னா ஒரு கரைசல் இருக்கிற ஒரு SO3 2- ஓட இருக்கிற ஒரு CO3 2- இந்த கலவையில் இருக்கிற ஒவ்வொரு கூற செறிவை கணிக்க சொல்றோம். பொதுவாக இந்த இடத்துல நியமிப்பு மூலமாக ஒற்றியேற்றல் தாழ்த்தல் நியமிப்பு மூலமாக தான் கணிக்க சொல்லி கேட்பார். 3வது கேள்வி கல்குலேஷன் கேள்வியை வழக்கமா வாரது. கல்குலேஷன் கேள்வி வழக்கமா வார கேள்வி. அது பிராக்டிக்கல் தான் வார. பிசிக்ஸ்ல வார மாதிரி கெமிஸ்ட்ரியில கல்குலேஷன்ல பிராக்டிக்கல் தான் வார. செறிவுகளை துணியில பிராக்டிக்கல் அதுக்கு எப்படி எழுதுற முறை இருக்குது. 4ஆம் கேள்வியை பார்த்துக் கொள்ளுவோம் இல்ல. இதுல வார 4ஆம் கேள்வியை பார்த்துக் கொள்ளுவோம். ரைட், அப்ப பார்த்துக் கொள்ளுங்க. வினா இலக்கம் 4 ஸ்ட்ரக்சர்ல வார கேள்வி 4ஆம் கேள்வி. இதுல பொதுவாக ஸ்ட்ரக்சர்ல சொல்றேன் பிராக்டிக்கல் தான் வார வழக்கம். கேஸஸ்ல என்ன பிராக்டிக்கல் வாரது? இது பெரிய கேள்வியா இருக்குது. கேஸஸ்ல என்ன பிராக்டிக்கல் வாரது? பொதுவாக பிள்ளையால் கேஸஸ்ல இந்த இலட்சிய வாயுக்கள்ல மூலர் கனவளவு 2 விஷயங்கள் பிராக்டிக்கல் வரும். பிராக்டிக்கல் புக்ல இருக்கிற மூலர் கனவளவு துணிகிறது. இந்த பிராக்டிக்கல் ஹைட்ரஜன் வாயுட மூலர் கனவளவு ஆக்சிஜன் வாயுட மூலர் கனவளவு துணிகிற பிராக்டிக்கலோட சேர்த்து அதே மாதிரி மூலர் திணிவு துணிகிற பிராக்டிக்கல். என்ன பிராக்டிக்கல்? மூலர் திணிவு துணிகிற பிராக்டிக்கலும் எங்களோட பரீட்சையில ரிசோர்ஸ் புக்ல இருக்குது. கேள்வி வந்துச்சான்னு கேட்டா இன்னும் கேள்வி வரல. ஆனா பிராக்டிக்கல் இருக்குது. பிராக்டிக்கல் கைடில் இருக்குது. மூலர் கனவளவு மக்னீசியத்திர மூலர் கனவளவு துணிகிறதும் இந்த பரிசோதனை முறைகள் என்ன. அதே மாதிரி இந்த PV = nRT என்ற சமன்பாட்டில இருந்து நாங்க பாய்லின் விதியை பெறுறது. நிறுவல் வரலாம். பாய்லின் விதி பெறுறது, அவகாதுரோ விதியை பெறுறது, சார்ல்ஸின் விதியை பெறுவது, டால்டன் பகுதி அமுக்க விதியை பெறுவது. இதுகள் எங்களுக்கு வழக்கமா வாரது. இதே மாதிரி இவர் மூலர் திணிவுக்கான கோவையை பெறுறது, அடர்த்திக்கான கோவையை பெறுறது, செறிவுக்கான கோவையை பெறுவது. அதே மாதிரி PV = 1/3 ஸ்மால் mn கேபிட்டல் M C வர்க்கம் பார் இந்த சமன்பாட்டில் இருந்து நாங்க என்ன செய்யலாம்டா C² பார் துணிவது, இயக்க சக்திக்கான கோவையை பெறுவது. இது எங்களுக்கு பழக்கமா வார கேள்விகள். 3வது கேள்வி கல்குலேஷன் மாதிரி, 4வது கேள்வி எங்களுக்கு கேஸஸாக இருக்க சான்ஸ் இருக்குது. இதுவே சக்தி இயலா வந்தா, இதுவே 4ஆம் கேள்வி சக்தி இயலா வந்தா அதுலயும் பிராக்டிக்கல் வரும். வழக்கமா பிராக்டிக்கல் தான் வார. நீங்க பிராக்டிக்கலை பார்க்காம போக வேணாம். சக்தி இயல்ல இந்த குண்டு கலோரிமானி பரிசோதனை வச்சு இந்த பொம் கலோரிமீட்டர் குண்டு கலோரிமானி பரிசோதனை வச்சு ஒவ்வொரு வருஷமும் இந்த கேள்வி வாரதானே 2022ஆம் ஆண்டு வந்துச்சு. குண்டு கலோரிமானி பரிசோதனையை வச்சு எப்படி நாங்க ஒரு சேர்வையின் வெப்ப உள்ளுறை மாற்றத்தை துணியலாம். குண்டு கலோரிமானி பிராக்டிக்கலை வச்சு சேர்வையில என்ட்ரோபி மாற்றம் நடுநிலையாக்கல் வெப்ப உள்ளுறை மாற்றம் எப்படி துணியலாம் பிராக்டிக்கல் 2019ஆம் ஆண்டு. அதான் பிராக்டிக்கல் வழக்கம். 2ல ஏதாவது ஒரு செக்ஷன்ல பிராக்டிக்கல் வார வழக்கம் உண்டு. குண்டு கலோரிமானியால வார பிராக்டிக்கல் நடுநிலையாக்கல் வெப்பத்தை கணிக்கிற. அப்படி இல்லாட்டி மூலர் திணிவு மூலர் கனவளவு கணிக்கிறேன். கேள்வியில எப்படி எடுப்பான்னு சொன்னா பிராக்டிக்கல்ல வார வழுக்கள் என்ன, ஏன் குண்டு கலோரிமானியில வெப்பநிலை எப்படி மாறுது, ஏன் அந்த இடத்துல நாங்க ஒரு பிளாஸ்டிக் பாத்திரம் பயன்படுத்துறோம், ஏன் கலக்கி பயன்படுத்துறோம், எவ்வளத்த வெப்பமானி பயன்படுத்தி கொள்றோம், மூலர் கனவளவு துணியக்குள்ள அந்த பஞ்சு அடைக்கிற எப்படி, மக்னீசியம் திற மூலத்தின் துணியணும் என்று சொன்னா என்ன பொருட்கள் தேவை, மூலர் கனவளவு துணியதுக்கு என்ன முறையில துணியலாம், எங்கட கேள்வியா வர சான்ஸ் இருக்குது. ரைட், எஸ்ஏ பகுதிக்கு போகுங்களா.
எஸ்ஏ பகுதிக்கு போவோம். நாங்கள் சொன்ன விடயங்களை ஞாபகம் வச்சு கொள்ளுங்க. எஸ்ஏ பகுதியில் 2 கேள்வி செய்யணும். 3 எஸ்ஏயில் 2 எஸ்ஏக்களி நாங்கள் கட்டாயமாக செய்யணும். அதில் ஒரு விடயம் என்னன்னு சொன்னால், இது 2ஆம் தவணை பரீட்சைங்கிறதால இந்த 3வது 5வது கேள்வி 6வது 7வது கேள்வியில் ஒரு கேள்வி என்ன செய்யணும்டா, இனோகானிக்கோட சேர்ந்த ஒரு கல்குலேஷன் பகுதியாக இருக்கும். அப்படிதான் அந்த கேள்வி வார அமைப்பு இனோகானிக் கல்குலேஷன் பகுதியாக இருக்கும். இன்னொரு கேள்வி கேசஸ் எனர்ஜெட்டிக்ஸ் பகுதியாக ஒரு கேள்வி வரும். ஒரு கேள்வி வெறுமனே இனோகானிக் கெமிஸ்ட்ரியோட இருக்கும். இந்த இனோகானிக் கல்குலேஷன், இந்த கேசஸ் எனர்ஜெட்டிக்ஸ் பகுதியில் போனேபர் சக்கரத்தை பயன்படுத்தி அயன் சேர்வேண்ட சாலகத்து துணியை சொல்லி கேட்குற சான்ஸ் இருக்குது. ஒரு அலுமினியம் ஆக்சைட்ரு மெக்னீசியம் குளோரைட்ரு இப்படி போன்ற சேர்கள் அயன் சேரு சாலக துணி. அப்போ சாலக துணியணும்னா என்னென்ன தேவை நாங்கள் சொல்லி தந்திருக்கிறோம். சில நேரம் அதை சொல்லுவான், சக்தி மட்ட வரைவை வச்சு கணிக்கட்டாமன்னு சொல்லுவான். இல்லாட்டி என்ன சொல்லுவான்டா, இந்த எஸ்ஏ 5ஆம் கேள்வியில சொல்லுவான், இணைந்த வாயு சமன்பாடு PV/T = K. இணைந்த வாயு சமன்பாட்டை வச்சு 2 குடுவைகளை தொடுக்கக்கோள PV/T = K இணைந்த வாயு சமன்பாட்டை வச்சு இந்த வாயு குடுவைகளில் இணைந்த தொகுதியின் பின்னரான கனவளவுகளை, மூலத்திணிவுகளை, மோல் பெருமானங்களை கணிக்க சொன்ன வாயுக்களோட சம்பந்தமான கேள்வி. இல்லாட்டி இந்த சீவர்க்கம் பார் இதற்கான தொடர்புடையும் எடுக்க சொல்லுவான். 2 வாயுக்களை தந்து அந்த வாயுக்கள மூலர் நியம கரிவர்க்க இடையில தொடர்பு எடுக்க சொல்லி கேட்பான். இல்லைன்னு சொன்ன பிள்ளையால் இந்த சமன்பாடு ΔG = ΔH - T × ΔS பெருமானத்தை வச்சு தோன்றலை கணிச்சு என்ட்ரோப்பியை கணிச்சு அந்த குறிப்பிட்ட தாக்கத்துக்கான கிப்ஸ் சக்தி மாற்றம், நியம கிப்ஸ் சக்தி மாற்றம் என்றா ΔG பையாக இருக்கும். நியம பெருமானம் எல்லாம் பை இதை சொல்லி கேட்பான். இனோகானிக்ல நான் சொன்ன மாதிரி பொதுவாக என்ன செய்யறோம்டா, இந்த பண்பறை பகுப்பு கூட்டங்கள் அதை வச்சு கற்றயன்களை காண சொல்லி கேட்கறது வழக்கம். அதை வச்சு தான் என்ன செய்வானுண்டா, அமைனேற்றப்பட்ட NH3யோட சிக்கல் அயன்களை தோற்றுவிக்கிற அந்த வடிவங்கள பேர்கள் எப்படி, KNHCl போட்டு குளோரிடோ ஏற்றப்பட்ட சிக்கல் அயன்கள வடிவங்கள் என்ன. கல்குலேஷன்ல 16ஆம் கூட்டத்தில் இருக்கிற H2O பத்தி, H2O2 பத்தி, H2SO4 பற்றி, இந்த இயல்புகள் பற்றி 17 இருக்கிற ஒரு குளோரின் புரோமீன் அயடினை கண்டுபிடிக்கிற முறை, குளோரினா புரோமீனா அயடினான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு 17ஆம் கூட்டத்தில் நாங்கள் இயல்புகள் படிச்சிருக்கிறோம். இது சம்பந்தமான கேள்விகள் வரும். கேள்விகள் பொதுவாக எல்லா கேள்வியும் ஒரே அமைப்பில் தான் வரும். எப்படி அமைப்பில் வரும்? அப்போ நாங்கள் விளங்கி எடுக்கணும். தவணை பரீட்சை செய்யும் போது கேள்விகள் செய்கிற முறையை சொல்ல கேளுங்க. முதலாவது 1 hour டைமுக்கு முதல் மணித்தியாலத்தில் முதல்ல செய்ய வேண்டிய கூற்று கேள்விகளை முடிச்சு கொள்ளுங்க. ABCD கேள்விகளை முடிச்சதுக்கு பிறகு 1 தொடக்கம் 15ஆம் கேள்வி வரையில் இருக்கிற அந்த சாப்டர் வைஸான கேள்விகளை செய்து கொள்ளுங்க. கணிப்புகளுக்கு கடைசி நேரத்தை விடுங்க. எஸ்ஏக்களை செஞ்சதுக்கு பிறகு ஸ்ட்ரக்சரை செய்யுங்க. கடைசி நேரம் ஸ்ட்ரக்சரை செய்யுங்க. முதல் ஸ்ட்ரக்சரை செய்ய வேணாம், கடைசி நேரம் தான் ஸ்ட்ரக்சரை செய்யுங்க. முதல்ல 2 எஸ்ஏ தரமா செஞ்சு முடிங்க. அதுக்கப்புறம் எஸ்ஏ நீங்கள் ஸ்ட்ரக்சரை தொட்டா சரி. ஸ்ட்ரக்சரை தொடக்கோளையும் கவனமாக ஸ்ட்ரக்சரை தொடக்கோளையும் முதலாவது ஸ்ட்ரக்சரை கடைசியாக தொடங்கும். 4வது ஸ்ட்ரக்சர் செஞ்சுட்டு வாங்க. சரியா? உங்களுக்கு நேரம் எவ்வளோ மிச்சம் பெறும்னு பாருங்க. சரிதானே? அப்போ நான் உங்களுக்கு சொன்ன விடயங்களை ஃபாலோ பண்ணுவோம். எக்ஸாமை சரியாக செய்து கொள்ளுங்க. டைம் மேனேஜ்மெண்ட்டோட செய்து கொள்ளுங்க. சரிதானே? ரைட். அஸ்ஸலாமு அலைக்கும்.